சிலங்கமர் மக்கம் சுருக்கேல் ஆத்திச்சூடி. ஒரு ஊரில் அழகான வீடு, அங்கே குடிசை வீடு இருக்குது. அங்கே ஒரு அங்கிள் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே செல்வன்னு ஒருத்தவன் அவங்க அம்மாட்ட அடி வாங்குறான். டம், அம்மா அடிக்காதீங்கம்மா, அம்மா அடிக்காதீங்கம்மா, ரொம்ப அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்கம்மான்னு அவன் அழுதான். அவங்க அப்பா என்ன என்ன செல்வம் அடிக்கிறியா, என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, உங்கள் பையன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன சொல்லுவோம், என்ன பண்ண அப்படின்னு கேட்டாங்க. இவன் கடையில் போய் வாங்க சொன்னால் ஒரு 1/2 கிலோ வாங்க சொன்னால் 1 கிலோ வாங்கிட்டு மிஸ்ஸாக கச்ச தீனி வாங்கிட்டுட்டான். இல்லைப்பா நான் தீனியாக திங்கலை. இவன் இப்படி சொன்னால் அடங்குவானா? அவங்க அடிங்க அப்படின்பாங்க. அப்போ அடிக்காதீங்கப்பா எந்திரிச்சு வருவாங்க. எந்திரிச்சு வந்து அடிப்பாங்களாம். அப்பா அடிக்காதீங்கப்பா, அப்பா அடிக்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அடிக்காதீங்கப்பா அப்படின்னு அழுவான். அப்புறம் பூஜான்னு வரும். பூஜா, அங்கிள் நிறுத்துங்க அங்கிள் அப்படிங்கும். என்னப்பா சொல்லுமா, ஏன் செல்வத்தை அடிக்கிறீங்க இப்படி போட்டு? இல்லைப்பா, அவன் ஜாமான் அவங்க சொன்னால் 1 கிலோ வாங்கிட்டு 1/2 கிலோ தீனி தின்ட்டு வந்துட்டான்ப்பா அப்படின்றாங்க. அங்கிள் செல்வம் குறும்பு செய்வான், ஆனால் இப்படின்னா செய்ய மாட்டான் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்புறம் இப்போ தான் வரும்போது பார்த்தேன், செல்வம் அழுதுகிட்டு இருந்தான் அப்படின்னுவோம். சரி, என்ன செல்வத்தை ஏமாத்திருப்பாங்க போல் அப்படிங்கும். இல்லைப்பா, எல்லாம் அந்த அரச மடத்துக்கு தான் நான் அப்படியே ஒரு 2-3 வருஷமாக அங்கே தான் ஆகிட்டு இருக்கோம். எப்படி ஏமாற்றுவான் அங்கிள்? இப்போ தான் வரும்போது பார்த்தேன், அந்த கடைக்காரனை போலீஸ் பிடிச்சிட்டு போணுச்சு. போலீஸ் பிடிச்சிட்டு போணுச்சு. அங்கே ஒரு பாட்டி, வேணா இப்படின்னா வளர்த்தா கடை இடவு மிஷினை கன்னியாவசம் போலீஸு பிடிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிச்சு பாட்டி. அப்புறம் நானா இந்த தம்பி வருவான். தம்பி, பூஜா தேங்க்ஸ் பூஜா, அடிக்காதே பூஜா அப்படின்மா. தேங்க்ஸ் பூஜா, அடிக்காத பூஜா, அடிக்காமல் காப்பாற்றிட்ட பூஜா அப்படின்மா. அவர் சொல்லும், ஆத்திச்சூடி. ஔவையார் சொல்லியிருக்காரு, அக்கம் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஔவையார் சொல்லியிருக்காங்க, அக்கம் சொல். மிஷினை உணவு பொருட்களுக்கு கம்மி பண்ணி வச்சா கடவுள் ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுப்பார். நன்றி.